டாக்டர் பிளஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் முக்கியமாக பேசுறது பெண்களுக்கு மூட்டு வலி. அதாவது 40 வயசு ஆயிட்டாலே ஒரு கால் எனக்கு வலிக்குது, உட்காந்து எந்திரிக்க முடியல, லெட்டின்ல பாத்ரூம் போனால் அங்கே எந்திரிக்க முடியல, இப்படிலாம் சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வேலை அதிகமாக செய்கிறது தான். நடந்துக்கிட்டோம், நின்றுக்கிட்டோம், துணி துவைச்சி தண்ணியில் அதிகமாக இருக்கிறது. இதனால தான் 40 வயசு முடிக்க நமக்கு அந்த சத்து இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அதனால் வர பிரச்சனை தான் இது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, பழைய சோறு, மீந்து போனது எல்லாம் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு ஆரம்பம். இதான் பெண்கள். மீதி இருக்குதா அதை கொட்டக்கூடாது, நம்ம சாப்பிட்றணும்னு நினைக்கிறோம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கிறத சாப்பிட்றோம். இதனால் ஆரம்பம். அந்த காலத்தில் வரல. அந்த காலத்து சாப்பாடு எல்லாமே சூடாக சாப்பிட்டாங்க. வாளியில் கொண்டு போய் பழைய சோறு சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அதில் கத்திரிக்காய் வதக்கிட்டு போவாங்க, ஏதோ ஒரு காய் சேர்த்து சாப்பிடுவாங்க. பிறகு பழைய சோறா கொஞ்சோண்டு எதையோ தண்ணியில் கரைச்சி நான் கஞ்சியாக குடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. கஞ்சி குடிக்கிறீங்க, ஆனால் அதுக்கு சைடில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு சத்து கிடையாது. சில்னஸ் சாப்பிட்றீங்க, அது ரத்தம் அனிமிக் ஆயிடுறீங்க. எந்த சத்தும் கிடையாது. கால்சியமும் அதிகமாக இல்லை. ஏதாவது சாப்பிட்ணுன்னா வெளியில் போய் நம்ம எதையாவது வாங்கி சாப்பிட்றோம். இது கால்சியம்னா என்ன? கீரை அதிகமாக சாப்பிட்டாங்க அந்த காலத்தில், பால் குடித்தாங்க. இதெல்லாம் இப்போ கம்மி தான். வேலைன்ட்டு நம்ம எதையும் சாப்பிட்றது இல்லை. அதனால் கால் நமக்கு மூட்டில் நைட்ரஜன், அதாவது கெட்ட வாயுவை போய் அதில் தங்கிட்டு நமக்கு கேஸாக மாறிக்கிட்டு வலிக்குது. வலி காலில் முட்டியில் தங்கிரும். அந்த கேஸ் வாயுவாக தங்கிட்டு நம்மளை ரொம்ப தொந்தரவு. அந்த கேஸ்லாம் பிரியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். கால் நல்லா நடந்து கரெக்டாகும். இதே அந்த இடத்துல பிடிப்பு மாதிரி இருக்குதா, அதனால உங்களுக்கு அது வாயுகள் தங்கிடுது அந்த இடத்துல. அதனால நமக்கு மூட்டு வலின்றது இருக்குது. மூட்டு வலி வரனால முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். அதில் நான் சொன்னது தான் திருப்பி உளுந்து, நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்ததுக்கும் சொல்கிறேன், வராததுக்கும் சொல்கிறேன். வராமல் இருக்க செக்கெண்ணெயில் ஆட்டின நல்லெண்ணெய் மெயினாக அதை யூஸ் பண்ண பழகிங்க. போய் கடையில் வாங்கி அது எதுவுமே அந்த பாக்கெட்டில் வர்றதெல்லாம் நமக்கு நல்ல எண்ணெய்ன்றது தெரியாது. இந்த காலத்தில் கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது 3 தான் இருந்துச்சு. ஆனால் அதுதான் சத்தானது. அதை சாப்பிட்டுட்டு பிரண்டை, அதில் பிரண்டைன்னு சொல்கிறது எல்லாருக்குமே இப்போ தெரியும். அது சாப்பிடணும் கண்டிப்பாக. பிரண்டை பால் குடிக்கணும். பால் பசும்பாலாக இருக்கணும். பாக்கெட் பால் வாங்கி குடித்தோம்னா நமக்கு சத்து கிடையாது. இந்த கால் வலி உங்களுக்கு மெயினாக குறையும்னா பிரண்டை, நான் சொன்னது தான். கல் உப்பு வச்சு கொஞ்சோண்டு அரைச்சி புளி வச்சு தடவிக்கும் செய்யலாம். நல்லெண்ணெய் டெய்லியும் அப்ளை பண்ணிக்கலாம். முட்டியில் லேசாக வார்ம் அப் பண்ணிங்கன்னா அந்த உள்ள கேஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆனால் தோலோடு சாப்பிட்டோம்னா ஒன்றும் செய்யாது உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாம் உரிச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வறுத்து பொரித்து சாப்பிட்றதுனால வர்ற பிரச்சனை இது. ஆனால் அந்த நல்ல உழைப்பு இல்லைனால கேஸ் உள்ள ஐட்டத்தை மறந்துடுங்க, எடுக்காதீங்க. அது சாப்பிட்லனாலே உங்களுக்கே தெரியும் கால் வலி குறையிறது. இது மாதிரி எடுத்து நல்லபடியாக வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கணும். நம்ம காலில் மூட்டு வலி வந்துருச்சு அப்படி நடக்க முடியலன்னு நினைக்காதீங்க. இப்போ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை சாப்பிட்ணும். கால்சியம் உள்ள உணவுகள், முருங்கைக்கீரை எல்லாமே கண்டிப்பாக எடுக்கணும். இதுவும் உணவில் தான் சொல்கிறோம் நாங்கள். ஜில்லுன்னு சாப்பிடாதீங்க. ரொம்ப ஜில்னஸ் சாப்பிட நமக்கு கால் வலி அதிகமாகும். அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாகும். நல்லா சத்தானது பாதாம் பருப்பு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கால் ரொம்ப நல்லாயிருக்கும்.